அப்போ நல்லா கவனிங்க, இவரால தண்டனை கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா தெரிஞ்சுக்குச்சான். அப்ப ராமான்னு சொன்ன வார்த்தை ரொம்ப ஹெவி போல் இருக்கு, ரொம்ப வெயிட் போல் இருக்கு. நம்ம தெரியாதனமா ஒரு தடவை சொல்லிட்டோம், 4-5 தடவை சொல்லியிருந்தோம்னா நமக்கு தண்டனையே இல்லாம போயிருந்திருக்கும். ஏதோ ரொம்ப பெரிய வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம்னா இவங்கள்ட்ட நம்ம நல்லா அடம் பிடிக்கலாம். அப்போ யமன் கேட்கிறாரு, வா இந்திரலோகம் போவோம் அப்படின்னு. இந்திரலோகம் நான் நடந்துலாம் வர மாட்டேன், என்ன பல்லாக்குல நீ தூக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்? இந்த ஆத்மா. இந்த ஆத்மா பல்லாக்குல தூக்குறியா அப்படின்னா, பல்லாக்குல நான் தூக்குறேன் சொன்னோன்னா யாரும் தூக்க கூடாது, நீயே தூக்கணும். யார்? யமனையே. சரி, ஏன் என் பதவிக்கு ஆபத்து வந்துடும், நானே தூக்குறேன். ஒரு பக்கம் இவர் தூக்குறாரு, 3 பக்கம் யமப்பட்டரை தூக்குறா. இந்திரலோகம் போயாச்சு. இந்திரன் போனோன்னா அங்கேயும் பனிஷ்மெண்ட் இல்லை. இந்திரன் சொல்றாரு, நீ தூக்குறியா அப்படின்னு. என்ன சொல்றாரு? இந்திரனை நீ தூக்குறியா? அவசியம் நான் தூக்குறேன். இங்க இருந்து பிரம்மலோகம் போயாச்சு. பிரம்மாவுக்கும் பனிஷ்மெண்ட் இல்ல, ராமநாம சொன்ன அந்த ஆத்மாவை பனிஷ்மெண்ட் அங்கேயும் அவருடைய வேதத்துல சொல்லு. பிரம்மாவை கேட்கிறார், நீ தூக்குனாத்தான் வைகுண்டம் வருவேன்.